நாம் எல்லோரும் பரம்பரையாக இந்த சனாதன வைதிக தர்மத்தை ஆச்சரணம் பண்ணக்கூடிய ஒரு பரம்பரையில பிறந்தோம். இது ஒரு உயர்ந்த பரம்பரையா இருக்கு. இந்த உலகத்துல மனிதனுக்கு ரெண்டு விதமான காரியங்களை பண்ண வேண்டி இருக்கு. ஒன்று, நமக்கு கிடைச்ச இந்த ஒரு வாழ்க்கையை நடத்துவது முதல் காரியம். பிறந்ததுக்கு அப்புறம் ஒன்றாக இந்த ஒரு வாழ்க்கையை நடத்த வேண்டியது எல்லோருடைய ஒரு கடமை. ஆனா இப்பேற்பட்ட ஒரு கடமை வெறும் மனிதனுக்கு மட்டும் இருக்குன்னு சொல்ல முடியாது. பிறந்த ஒரு மனிதனுக்கும் இருக்கு, விலங்குகளுக்கும் இருக்கு இப்பேற்பட்ட ஒரு கடமை. விலங்குகளுக்கும் மாதிரி ஒரு கர்த்தவியம் இருக்கு. பிறந்ததுக்கு அப்புறம் எப்படியாவது இந்த வாழ்க்கையை நடத்த வேண்டி இருக்கு. இதுக்காக பகவான் ஏற்பாடும் எல்லா இடத்திலும் பண்ணிருக்கான். ஊர்ல வாழக்கூடிய மனிதர்களுக்காக பகவானே இந்த சிருஷ்டியில ஒரு ஏற்பாட்டை பண்ணிருக்கான். காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகளுக்காக சில ஏற்பாட்டுகளை அங்கே பண்ணிருக்கான். கடலுக்குள்ள இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு வேண்டிய ஏற்பாட்டுகளை பகவான் அங்கே பண்ணிருக்கான். ஒவ்வொருத்தரும் அங்கங்கே ஆளுவதற்கு வேண்டிய ஏற்பாட்டுகளை பகவான் அங்கங்கே பண்ணிருக்கான். அதன்படி இருக்கிற ஒரு புத்தி சக்தியை வச்சுண்டு இந்த ஒரு வாழ்க்கையை நடத்துறதுங்கிறது எல்லோருக்கும் இருக்கிற விஷயம்தான். ஒரு பொதுவான விஷயம் மனிதனுக்கும் இருக்கு, விலங்குகளுக்கும் இருக்கு. ஆனால் இந்த வாழ்க்கையை நடத்துவது மட்டும்தான் நமக்கு வேண்டியது அப்படின்னு யாராவது நினைத்தால் இந்த மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஏன்னா அதே மாதிரி விலங்குகளும் பண்றது. எப்போ மனிதனுக்கும் பிராணிகளுக்கும் இந்த வித்தியாசம் வரும் அப்படின்னு கேட்டால் இன்னொரு காரியம் இருக்கு. அதை பண்ணுற போது மனிதனுக்கும் பிராணிகளுக்கும் வித்தியாசம் வரும். இந்த ரெண்டாவது காரியம் எது இருக்கோ அந்த காரியத்தை விலங்குகள் பண்ண முடியாது. அது மனிதனால் தான் பண்ண முடியும். என்ன என்று கேட்டால்